ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஓகே. அண்ணே சுழியை போட்டாங்கண்ணே. சொல்கிறா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கண்டா. என்னடா சொல்கிற? ஒரு நிமிஷம். அதான் மச்சான், உங்களுக்கே தெரியும்ல, அம்மா வேற படுத்த படுக்கையாக இருக்காங்க. வேலை வேற ஒன்றும் இல்லை. நான் பண்ணுறதுனே தெரிலடா. ஹலோ தம்பி, பொருள் வந்திருக்கு. அன்னை கிளம்பியா? சரிங்கண்ணே, முடிச்சிடலாம். வேலை வேணும்னால வேலை வந்திருக்கு, வா. தம்பி, மாட்டை ரொம்ப பெருசுரா. எக்காரணத்தை கொண்டும் பொட்டியை மட்டும் திறந்துடாத, சரியா? டேய், பொட்டியை கொடுறா. யார் இவன்? புதுசாக இருக்கான். ஃப்ரெண்டு தானா? நான் பார்த்துக்கிறேன். ஓ, கண்ணு பின்னாடி பிடிச்சி பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் இங்கே என்ன வேலை ஆகாது. ஓடு ஓடு ஓடு.
அப்படின்னா தான்டா இருக்கு அந்த பெட்டியில். திறக்காத, சொல்லத கேளு. என்னடா பெட்டியில் ஒன்றுமே இல்லை. என்னடா சொல்கிற? ஒன்றும் எடுக்க மாட்டாரா? இங்கே இந்த வேலை ஆகாது, திரும்ப ஓடு ஓடு ஓடு. கண்டுகொள்ளா. என் கூட இருந்தங்கன்னு எனக்கே குழி பறிக்கிறியா? சாவுடா. நீங்க என்னடா அவனோட கூட்டாளியா? ஒத்த ஆடுடா. ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன கோபத்தில் தொடங்கியது முடிந்ததாக சரித்திரமில்லை டோனி. ஆனால் உன்னை தேடி வரும் பகையை விட்டு விடாதே. முதலடி சண்டையில தலை எடுக்கிற பெரம்பர நாங்க தனி வழி சகாத வறுமை மக்கு தந்தவனை துணி விருக்கு வேலெடுத்து எறிந்தவர்கள் வங்கை நாங்க மறுபிறப்பு சிற சொல்ல பண்டிகைப்பட்டற பண்டிகை வீராக்கராயன் அது ஒளி வந்த எங்கள் அண்ணன் அடுத்த ராவண எத்தனை முறை நான் சொல்லுவேன் உனக்கு ரத்தத்திலோடு ராணுவ துடிப்பு சத்தியம் டேய், இப்ப நீ அவனை விரியா இல்ல நான் இவனை அறுத்து போட்டுமா? ஊரா விட்டு புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள நல்லா இருக்கும்னு பழமொழி. என் பொருளுக்கு எனக்கே ஸ்கெட்ச் போடுறியா? சொல்லதான் புரியா கந்தா? டேய், நான் சொல்லதானப்ப. அண்ணா உடலே ஒரு தாசம் தானே ஒத்த போடுறா அவனை. என்னடா சொன்னா உங்ககிட்ட? இல்லைடா. உன்னை பத்தி ஏதோ சொன்னா எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. நீ யாரா?
ஆமாண்டா, நான் போலீஸ் தான். உன்னை போடுறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். அப்புறம் எதுக்கு என்ன போடாம விட்ட? அன்னைக்கே உன்னை போட்டிருக்கேன். நீ பண்ண ஒரு நல்ல விஷயத்துக்கு உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. என்ன போட்டுறீங்க? எனக்கு பின்னாடி போடுங்கடா பாவம். கைஸ், நம்மளோட ஆப்ரேஷன் பேர் DFS. நம்மளோட முக்கியமான விட்னஸ் பேர் கர்ணன். பொருள் ஏற்றுறதுலேருந்து இறக்குற வரையும் இவன் தான் பார்த்துக்கிறான். கர்ணனால முடியாத எந்த வேலையும் ஸ்டீஃபன் தான் பார்த்துக்கிறான். ஸ்டீஃபனுக்கு 2 அடியால் இருக்காங்க. இந்த குடலை இன்னொருத்தன் கந்தான். அன்எக்ஸ்பெக்டடாக தான் அன்றைக்கி குடலையை போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் சப்ளை பண்ணுற ஒரே ஆள் தோனி தான். பட் இவ்வளோ பிரச்சனை நடந்தோம், ஏன் அவங்க மேலே கேஸ் பண்ணுறாங்க? காரணம் தோனி தான். பிரசாந்த், நம்ம ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிரசாந்த், நாளைக்கு நீ தான் டோனி வர இடத்துக்கு போகணும். டோனி விசிட் பண்ணிட்டேன். குட் ஜாப் பிரசாந்த். போடா. ஃப்ரெண்டு நீ ஏமாத்தல. சில பேருக்கு அப்பா இருக்காங்க, சில பேருக்கு அப்பா இருக்காங்க. எனக்கு 2 பேருமே இல்லைடா. ஒருவேளை சாப்பாடு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுறேன் தெரியுமா? கர்ணன் அதான் என்ன வளர்த்தேன், அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அதனால நான் இப்படி இருக்கேன். இது காரணம் போதை வந்து எல்லாம் ஊறி போடுறதுனாலதான். தான் யாரு தான் என்ன பண்றன்றத மறந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில மாற்றம். அம்மா இருந்திருந்தா அன்பா வளர்ந்துருப்போம். அப்பா இருந்திருந்தா எந்த பக்கம் போகணும் போகக்கூடாது சொல்லியிருப்பாரு. ஒரு அனாதனா பாக்கில நான் எதுவும் எடுக்கக்கூடாது. அதை எல்லாமே இழந்துட்டு உட்காந்துருக்கேன். உன் வயசுல நீ அனுபவிக்குதா, என்னால எதுவுமே அனுபவிக்க முடியாதுடா. ஒரு போட்டோம் விட்டாத ஒரு வித்த அதை எப்படி ஆட கொண்டு இதுதான் வித்து இப்படிதான் ஆகணும்னு ஒன்றும் சொல்லி கொடுக்கலடா. ஒரு படுத்திருக்கேன்டா. அம்மா இருந்திருந்தா எனக்கு என்ன நிலைமையா? அப்பா இருந்திருந்தாலும் எப்படி விட்டுருப்பா? மியூசிக் போடு. ஸ்டீஃபனை போட்டு அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. என்னடா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சியா? இனிமே தான்டா கதையே ஆரம்பிக்குது. கர்ணனை பிடிச்சாச்சு, ஸ்டீஃபனை போட்டாச்சு, இன்னும் வேற யார் இருக்கா?